தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து பொது இடங்களில் இருந்த அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் மற்றும் சுவரொட்டிகளை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவரொட்டிகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொது இடங்கள் மற்றும் அரசு கட்டடங்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவரொட்டிகள், பதாகைகள் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கடலூர், பண்ருட்டி, விருத்தாச்சலம் உட்பட மாவட்டத்தில் பொது இடங்களில் இருந்த அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவரொட்டிகளை அகற்றும் பணி நடந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் பொது சுவர்கள், அரசு அலுவலக மற்றும் நெடுஞ்சாலை சுவர்களில் வரையப்பட்டுள்ள அரசியல் கட்சி சுவர் விளம்பரங்களை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்றது. கோவை மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே இருந்த அரசியல் கட்சி சுவரொட்டிகள், பதாகைகள் அகற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் 30 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் எனவும், ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாள் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்னும் 24 நாட்களில் புதுச்சேரிக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் மார்ச் 23ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும், மார்ச் 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதேபோல வேட்புமனு திரும்பப் பெற மார்ச் 26ஆம் தேதி கடைசி நாள் என்றும், வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கேரளாவில் உள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் மார்ச் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். மார்ச் 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் நிலையில் மார்ச் 26ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாளாகும். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் உள்ள 126 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். அசாமில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் மார்ச் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். மார்ச் 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் நிலையில் மார்ச் 26ஆம் தேதி வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாளாகும். அசாம் மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் வெளியாக உள்ளது. மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். அந்த வகையில் முதல் கட்டமாக 152 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் அந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்குகிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். ஏப்ரல் 10ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் நிலையில் ஏப்ரல் 13ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 294 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.